ஆஸ்ட்ரோபெட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகர லக்னக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய பண்புகள், சிறந்த பண்புகள், அதே நேரத்தில் அவர்கள் எங்கே தோற்றுப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நல்ல புத்திசாலித்தனம், நேர்மை, நாணயம், அதே நேரத்தில் பேசும் பொழுது கவனமாக பேசுதல், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது அரசியல் போன்ற விஷயங்களில் ஆளுமைத்தன்மை, மிக நுட்பமாக விஷயங்களை கையாள்வது, யாராக இருந்தாலும் அந்த தர்மத்திற்கு நீதிக்கு தலைவணங்கி செல்வது, இவர்களுடைய மனதில் பட்ட விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்வது, அதே நேரத்தில் நேர்மையாக இருப்பது. யார் என்ன சொன்னாலும் சரி, ரொம்ப நேர்மைக்காகவும் அல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த நடக்கக்கூடிய விஷயங்களில் நேர்மை இல்லைன்னா இவருடைய பங்களிப்பு இருக்காது. நேர்மையாக இருந்தால் உயிரை கூட கொடுத்துருவார். இவர் விடாப்பிடியானவர். நல்ல நாம் சொல்கிறதுக்கு அது நடக்கணும். அந்த ஒரு தான் சொன்ன சொல் தான் சரி, அதாவது சரியான சொல்லை தான் சொல்வார். தான் சொன்ன சொல்லைத்தான் சரி என்று சொல்வார். சனி பகவான் ஆளுகிறார் இந்த வீட்டை. இந்த வீட்டில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் இந்த வீட்டில் இருக்குது. செவ்வாய் பகவானுடைய அவிட்டம் 1-2 பாதங்கள் இங்கே இருக்கிறது. சூரிய பகவானுடைய 3 பாதங்கள் இந்த வீட்டில் இருக்குது. 2, 3, 4 இந்த 3 பாதங்கள் இங்கே இருக்குது. அப்போது கனிவாக இருப்பார், செயலில் வீரம் இருக்கும், பேசும் பொழுது திறமையாக பேசுவார், ஞானம் உள்ளவர், செயல்திறன் உள்ளவர். இதெல்லாம் இருந்தாலும் இவர்கிட்டக்க ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இருக்கீங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல யார் அவர்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு பதவி இருக்கும், அல்லது அவர்களுக்கென்ற ஒரு திறமைகள் இருக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையில், இந்த மகர லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, அது சரின்னு பட்டுருச்சின்னா அந்த 10 பேர் யார் என்ன, அந்த இடம் பொருள் ஏவல் தெரியாது. இவர் மனசில் பட்ட விஷயத்தை உடனே சொல்லிவிடுவார். இது சில நேரத்தில் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அந்த சங்கடமான இருக்கிறது தான் இவரை முன்னேற விடாமல் சில விஷயங்களை செய்யும். சில நேரங்களில் இவர்களுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிரமத்தை பார்த்துருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அதே நேரத்தில் இவர்கள் நல்ல மந்திரியாக இருக்கக்கூடியவங்க. அதாவது அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு அறிவு சொல்லக்கூடியவர்கள், ஞானத்தை உபதேசிப்பவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கென்ற ஒரு அதிகாரத்தை இவங்களே வேண்டியும் போக மாட்டாங்க. அதே நேரம் இவர்களுக்கு அதிகாரமும் குறைவாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அப்போது இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னாலும் அட்வைசர் ரேஞ்ச் வரைக்கும் வைப்பாங்க. இவங்களை ஒரு சிஇஓவோ சிஎஃப்ஓவோ இல்லை டைரக்டர்ஸாவோ யாரும் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து இவங்கள உருவாக்குறதுக்கு யோசிப்பாங்க. இந்த சமூகத்தில், அதாவது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இவர்களுக்கென்ற ஒரு பதவியை கொடுப்பதற்கு அல்லது இவர்களுக்கென்ற ஒரு பதவியை இவர்கள் பெறுவதற்கு
இவர்களே தயங்குவார்கள், அல்லது கொடுக்கவும், அதாவது அடுத்தவர்களும் அந்த கொடுப்பதற்கு தயங்குவார்கள். இவங்ககிட்ட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்க எங்கேயோ போயிட்டுருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்காங்க, இல்லை வேலை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ யாரோ 2 பேர் 3 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா இவங்க போய் தடுக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இவங்க வலிமையோடு செய்ய மாட்டாங்க. அதே நேரம் சில நேரத்தில் இந்த தர்மத்திற்காக இவங்க கிட்டக்க இருக்கிற வலிமையையும் தர்மத்தின் பால் அதை அவர்களுக்கு தான் உபயோகிப்பாங்க. தர்மத்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் உபயோகிப்பாங்க. அவங்க எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குத்தான் அவர்கள் உபயோகிப்பார்களே தவிர இவர்கள் சொந்தத்திற்காகவோ, அல்லது ஒரு ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு நிறையா நாள் வேலை செஞ்சிச்சு, நம்மளுக்கு நிறையா நாள் சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபீஸில், அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஆஃபீஸ்லையா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்திலையா இருந்தாலும் சரி, அங்கே தர்மம் இல்லை என்றால் இவர்கள் மாறிவிடுவார்கள். இவர்கள் தர்மத்தின் பால் செல்வதால் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.